யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொல்றார். நம்ம குடும்பத்தை உயர்த்துவேன்னு சொல்றார். கர்த்தர் உயர்த்துகிறத நினைத்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாம். இது எப்படி சாத்தியமானது, எப்படி நம்ம வாழ்க்கையில் இது உண்டானது அப்படின்னு யோசிக்கிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பன்னு சொல்றார். நான் நிறைய நேரங்கள்ல உட்கார்ந்து யோசிக்கிறது உண்டு. ஏன்னா 2005வது வருஷம் இங்க வரும்போது வெறுங்கையாய் நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து ஊழியத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். சில நேரங்கள்ல உட்கார்ந்து யோசிக்கிறது உண்டு. யோசித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 600 கிலோமீட்டருக்கு அந்தபுரத்திலிருந்து ஆண்டவர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டார். இங்க ஒருத்தர் கூட வந்து தெரியாது. நானும் என் மனைவியும் விசுவாசமா வந்து ஒரு வீடு பார்த்து உட்கார்ந்தோம். ஊழியம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. எனக்கு சரியா பாட்டு பாடக்கு வராது. பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். விசுவாசமா வந்தோம். ஆனா இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். நான் யோசிப்பேன், இதெல்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் எப்படி உண்டானது? அதைத்தான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்வார். நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுகிற அளவிற்கு, யோசிக்கிற அளவிற்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனால ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். எண்ணி முடியாத அதிசயங்களை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து அவரிடத்துல வேலை செய்கிற வேலைக்காரராகிய எலியேசர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கலாம். எலியேசர் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய எஜமானன் செல்வ சீமானா இருக்கிறார். சாதாரணமானவர் அல்ல, என்னுடைய எஜமானன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் வீட்டுல வேலை செய்கிற வேலைக்காரர் சொல்லுகிறார், என் எஜமானன் செல்வ சீமானா இருக்கிறார். என் எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பொழுது ஆராய்ந்து முடியாத அளவிற்கு, நம்மளே யோசித்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து முடியாத அளவிற்கு, எண்ணி முடியாத அளவிற்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா
நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம ஆண்டவர் செல்வ சீமானாய் மாற்றினார். ஆபிரகாம கர்த்தர் என்ன பண்ணார்னா இடம் கொள்ளாத அளவிற்கு ஆசீர்வாதத்தினால நிரப்பினார். அதற்கு ஆபிரகாம் செய்த ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஆபிரகாமுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட்டது. ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட்டது. ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சொல்றார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. எதிர்கேள்வி கேட்கல. எப்படி ஆண்டவரே நீ கேட்கல? அங்க போயிட்டு நான் என்ன செய்யட்டும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணட்டும், என் குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஆபிரகாம் ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்றால், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்றால் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு போயிருக்கிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. ஏசப்பகிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்று. ஆண்டவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரல, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கிறாங்க. யாரும் அவசரப்படல. இயேசு கிட்ட நம்ம சொல்லி இருக்கிறோம், அவர் நிச்சயமாகவே நமக்கு செய்வார் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, அடுத்தது கச்சாடியில கொண்டு வந்து தண்ணீரை ஊற்றுங்க. கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துறாங்க. அப்ப கூட எதிர்கேள்வி யாருமே கேட்கல. நாங்க கேட்டது திராட்சை ரசம், ஆனா இவர் தண்ணீரை ஊற்ற சொல்லி சொல்லுகிறாரு அப்படின்னு யாருமே வந்து எதிர்கேள்வி கேட்காம அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரர்களை பார்த்து நீங்க இதை மொண்டு எடுத்துட்டு போங்க, பந்தி விசாரிப்பு செய்கிறவர்களிடத்துல கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்ன உடனே எந்த எதிர்ப்பு அங்க தெரிவிக்கல, எந்த கேள்வி கேட்கல. நாம இருந்தா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே அவங்க கேட்டது வந்து திராட்சை ரசம் கேட்டாங்க, அந்த பந்தியில திராட்சை ரசம் ஊத்தணும், தண்ணியில ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். என் ஆண்டவர் சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், என் ஆண்டவருடைய வார்த்தை சரியாதான் இருக்கும் அப்படின்னு உடனே அப்படியே கீழ்ப்படிந்து தண்ணீரை மொண்டு போகிறார்கள். போகிற வழியில ஆண்டவர் அதிசயம் செய்தார். தண்ணீரை ஆண்டவர் ரசமாய் மாற்றுகிறார். இன்னைக்கு யாரு கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். கீழ்ப்படியல அப்படின்னா ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தன்னு விரும்புகிறார். அதற்கு நாம என்ன பண்ணணும்னா ஆபிரகாமை போல கீழ்ப்படியணும். இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கீழ்ப்படிதல் தான். ஆண்டவர் சொன்னா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் சொந்த பந்தம், உன் இனத்தார், உன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு காண்பிக்கிற தேசத்திற்கு போ அப்படின்னார். விசுவாசமா வந்தோம். ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். நிறைய நேரங்கள்ல உட்கார்ந்து யோசிப்பேன், இது எப்படி, இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாமே கீழ்ப்படிதலினாலே வந்தது. எல்லாமே கீழ்ப்படிதலினாலே வந்தது. ஆண்டவர் போன்னு சொன்னார், வந்துட்டேன். ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். ஆபிரகாம் பார்த்து போன்னு சொன்னார், ஆபிரகாம் புறப்பட்டு போனார். செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆபிரகாமை போல உயர்த்தணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அததான் வேதம் சொல்லுகிற, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நம்ம
அடங்கி இருக்கணும்னு வேத வசனம் சொல்லுகிறது. யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது ஆபிரகாமிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தார். அப்போ அவர் கூட லோத்துவும் புறப்பட்டு வருகிறார். ரெண்டு பேரையுமே கர்த்தர் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். ரெண்டு பேருக்குமே திரளான ஆடு மாடு இவைகள் எல்லாம் உண்டாகிவிட்டது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. சண்டை பெருசாகுது. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றார் அப்படின்னா, போய் பேசுறார். ஆபிரகாம் போய் பேசுறார், நாம் சகோதரர்கள், அதனால நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், நமக்குள்ள சண்டை வேண்டாம், அதனால நீ எந்த இடத்தை தெரிந்து கொள்ளுகிறாயோ அந்த இடத்துக்கு நீ போகலாம் அப்படின்னு விட்டு கொடுக்கிறார். இன்னைக்கு விட்டு கொடுக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போவதாக சரித்திரமே கிடையாது. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போகவே மாட்டார்கள் என்பதற்கு ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. அதுல போய் தலையிட்டு பேசுறார், நாம சகோதரர்கள், அதனால நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுத்ததுனால ஆபிரகாம கர்த்தர் செல்வ சீமானாய் மாற்றினார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு செய்ய வேண்டும் என்றால் ஆபிரகாமை போல விட்டு கொடுக்க வேண்டும். லோத்துவுக்கு முன்னாடியும் ஆபிரகாமுக்கு முன்னாடியும் செல்வ செழிப்பான பூமி இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமரோவையும் அழிக்கும் முன்னே சேவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, நல்ல நீர்வளம் பொருந்தின ஒரு இடம், கர்த்தருடைய தோட்டத்தை போன்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி, எகிப்து தேசத்தை போல நல்ல பூமி. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றார் அப்படின்னா, அதை விட்டு கொடுக்கிறார். அதை விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுத்ததன் நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறார். நீங்க அந்த விட்டு கொடுத்த பிற்பாடு வந்து கர்த்தர் ஆபிரகாமிட்ட பேசுறார். 14வது வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு தூரத்தை நீ பார்க்கிறாயோ அவ்வளோ தூரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, விட்டு கொடுத்துட்டு வரார். ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வருகிறது. நீங்க அந்த 13வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்துல, அக்காலத்துல கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம், லோத்து, அவருடைய மந்தை மேய்ப்பர்கள், இவங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். ஆனா அவர்கள் மத்தியில கடவுளை குறித்து அறியாத பெருசியரும் கானானியரும் அங்கே குடியிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஆபிரகாம், நமக்குள்ள சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், நம்ம சமாதானமா போயிடலாம், நீ எந்த இடத்து வேணாலும் எடுத்துக்கொள், நீ விட்டு கொடுக்கிறத நான் வந்து மீதி இருக்கிறத எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அக்காலத்துல அவர்கள் நடுவில் கானானியரும் பெர்சியரும் இருந்தார்கள், ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள். அவர்கள் மத்தியில நம்ம சண்டை போடக்கூடாது, அவங்க மத்தியில நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஆபிரகாம் ரொம்ப தெளிவா இருந்தார். எனக்கு நஷ்டமே வந்தா கூட பரவாயில்ல,
ஏன்னா முன்னாடி இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி, கர்த்தருடைய தோட்டத்தை போல உள்ள பூமி. இப்ப அந்த இடத்துக்கு தான் பிரச்சனை நடக்குது. அதனால ஆபிரகாம் சொல்றார், நம்மளை சுற்றிலும் ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் இருக்கிறாங்க. அதனால அவங்க நாம சண்டை போடுறத பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிற விதத்துல அவங்க பேசிடுவாங்க. ஒரே ஆண்டவர், ஒரே வேதம், அவங்களுக்குள்ள என்ன சண்டை, என்ன பிரச்சனைன்னு எல்லாரும் பேசிடுவாங்க. ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்ட கூடாது. அதனால நான் நஷ்டம் அடைஞ்சா கூட பரவாயில்ல, நான் விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்றாரு? விட்டு கொடுக்கிறார். இது ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். பரவாயில்ல, ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். ஆபிரகாம் லோத்துவுக்கு விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுத்ததுனால அங்க பிரச்சனை முடிகிறது. ஆண்டவருடைய நாமம் அங்க தூசிக்கப்படவில்லை. அவங்களுக்குள்ள இன்னும் வாக்குவாதம், சண்டை பெருசா இருந்து அப்படின்னா ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்கும். புறஜாதி அவங்க ஆண்டவரை குறித்து பேசியிருப்பாங்க. விட்டு கொடுத்து வந்ததுனால ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ பார், எவ்வளவு தூரம் நீ பார்க்கிறாயோ அவ்வளவு தூரத்தை நான் உனக்கு சொந்தமாக்கி தருகிறேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். என் எஜமானன் செல்வசீமானா இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு காரணம் யாரு என்ன அப்படின்னா ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுதான். விட்டு கொடுத்ததுனால பாருங்க, அடுத்தது ஆண்டவர் இன்னும் பேசுறார். 17வது வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ பார், எவ்வளவு தூரத்தை பாக்குறியோ அவ்வளவு தூரத்தை உனக்கு தரேன்னு சொல்லிட்டார். பாக்குறது மிஞ்சி போனா ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கண் பார்வை தெரியும். அடுத்தது ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதாது. ஏன்னா என் மகன் என் நாமம் தூசிக்கப்பட விடாம விட்டு கொடுத்துட்டு வந்தவன், அதனால இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீ நடந்து திரி. பாருங்க, அவன் தேசம் எல்லாம் நடந்து நடந்து தேசத்தை சுதந்திரித்தான். கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதித்து செல்வசீமானாய் மாற்றினான். இன்னைக்கு நாமும் அதே போல விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். விட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் அநேக அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆபிரகாமுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போ அப்படின்ன உடனே புறப்பட்டு போனார். எந்த கேள்வியுமே கேட்கல. ஆண்டவரை ஒரு நாளும் முறுமுறுக்கல. ஆண்டவரை இப்படி என்ன அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லல. சந்தோஷமா கீழ்ப்படிந்து போனார். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு, வேத வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். பிரசங்கத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதே நேரத்துல விட்டு கொடுப்பதற்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்மளால ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிற விதத்துல நடந்துடக்கூடாது. நம்ம ஒரே சர்ச்சில் இருக்கிறோம், ஒரே குடும்பமா இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சரீரத்துல அவயவங்களா இருக்கிறோம். ஒருத்தர் கையா இருக்கிறோம், ஒருத்தர் காலா இருக்கிறோம், ஒருத்தர் ஆட்டா இருக்கிறோம், ஒருத்தர் வயிறா இருக்கிறோம். இப்படி நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள ஏதாவது சண்டை, நமக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் உண்டானா வெளியே இருக்கிற மக்கள் நம்மள தூசிப்பாங்க. நம்மள மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிற விதத்துல பேசுவாங்க. ஒரே சர்ச்சைக்கு போறாங்க, ஒரே ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை பாரு, அவங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம் பாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா
நம்மளால ஆண்டோடைய நாமம் நிறைய தூசிக்கப்படுகிறது. அதனால ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படாத விதத்துல வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, விட்டு கொடுப்பது மாத்திரம்தான். விட்டு கொடுத்துடணும். நம்மளால ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆலயத்திலேயோ ஆண்டோடைய காரியத்திலேயோ வரக்கூடாது. விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் பார்க்கிற காரியங்கள்னால நமக்கு ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் கவனிக்கிறார். நாம எப்படி பேசுறோம், எப்படி செயல்படுறோம், விட்டு கொடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத ஆண்டவர் கவனிக்கிறார். விட்டு கொடுத்துட்டு வந்தா உலகம் வேணா இவன் திறமை இல்லாதவன், கோலை, பைத்தியக்காரன் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்வார், சபாஸ், என்னுடைய மகனே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், என்னுடைய மகளே உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்பவுமே சரி, உலகத்தின் பார்வை வேறு, நம்ம வேதத்தின் பார்வை வேறு. வேதம் ஒரு விதமாக சொல்லும், உலகம் ஒரு விதமாய் சொல்லும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மனைவியா இருந்தா ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னையா நீங்க பொழைக்க தெரியாத ஆளு. ஏன்னா நீர்வளம் பொருந்தின ஒரு இடத்தை விட்டுட்டு தண்ணியே இல்லாத ஒரு இடத்துக்கு நேரா ஆபிரகாம் வரார். வீட்டுல வந்தா என்ன சொல்லிருப்பாங்க, உன் தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டியா, நீர்வளம் பொருந்தின இடத்தை விட்டுட்டு தரிசு நிலத்தை எடுத்துட்டு வந்துட்டிய அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவங்க பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சாராளமா ஒரு வார்த்தை சொல்லல. கணவன் செஞ்சா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களும் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்ததினால முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், விட்டு கொடுக்கணும். அப்படி நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னா ஒரு நாளும் நம்ம கெட்டு போவது இல்லை. தெளிவா நம்ம மைண்ட்ல ஒரு காரியத்தை வச்சுக்கணும், நம்மளால ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்பட்டிடக்கூடாது. ஆபிரகாம் அதை தான் தெளிவா அவருடைய சிந்தனையில் வச்சிருக்கிறார். நமக்குள்ள வாக்குவாதம் வருது, பிரச்சனை வருது. இங்க கானானியன் இருக்கிறான், பெர்சியன் இருக்கிறான், ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் இருக்கிறாங்க. இவங்க நடுவுல நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது, பிரச்சனை வளரக்கூடாது. அதனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஆபிரகாம் செயல்பட்டார். கர்த்தர் பார்த்தார், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு நான் சொந்தமாய் தருகிறேன், எவ்வளவு தூரம் பார்க்கிறியோ அதெல்லாம் நான் உனக்கு சொந்தமாய் தருகிறேன் என்று கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை தான் எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், என் எஜமானன் செல்வ சீமானா இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், விட்டு கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இந்த மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்வேன்னு சொல்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். அதற்கு காரணம் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். அதனால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினார். நம்மையும் அப்படியே செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம ஒரு விசை நம்ம தேவ சமூகத்துல எழுந்து நின்று கேட்டு சத்தியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும்,
தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறந்தளித்தவன்னா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா உமக்கே தெரியும். உம்மை மறந்தளித்தவன்னா இதை உலகே அறியும். உறவாடி எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லா என் பொழுது விடியாதே. உறவாடி எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லா என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஏசப்பா எங்களை நினைங்கப்பா. இந்த மாதத்துல எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று நீங்க எங்களுக்கு வாக்கு பண்ணீங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்க வாழ்க்கையில செய்வதற்கு எங்களிடத்துல நீங்க கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறீங்கப்பா. உங்க வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்ததினால ஆபிரகாமுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்து செல்வ சீமானாக மிகவும் ஆசீர்வதித்து உயர்த்தினீரப்பா. அதே போல எங்களுக்குள்ளேயும் கீழ்ப்படிதலை தாங்கப்பா. உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீங்க சொல்லுங்கப்பா. நாங்க கேட்டு நடக்கிறோம். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தையை கேட்டு நாங்க நடக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமை போல விட்டு கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களால் உங்க நாம தூசிக்கப்படுகிற விதத்துல நாங்க நடந்து கொள்ள மாட்டோம்னு நாங்க அர்ப்பணிக்கிறோம். எந்த விதத்திலும் சரி ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு ஒரு தூசணம் வரக்கூடாதபடிக்கு வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆபிரகாமை போல விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே, கிருபைதாங்கப்பா. விட்டு கொடுத்த ஆபிரகாமை நீங்க ஆசீர்வதித்தீங்க. விட்டு கொடுத்த ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்தீங்கப்பா. அதே போல எங்களையும் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. நாங்கள் ஆபிரகாமை போல வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யுங்கப்பா. இந்த வசனத்திற்கு கேட்ட சத்தியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. கேட்ட சத்தியத்தின்படி வாழ கிருபை கொடுங்கப்பா. கிருபை கொடுங்க, கீழ்ப்படிதலை கொடுங்க. விட்டு கொடுக்கிற அந்த சுபாவம் ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா.
அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, எங்க சபைக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு அறுவடையை கட்டளையிடுங்க, வளர்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. இடம் கொள்ளாத அளவிற்கு ஆத்துமாக்களினால நிரப்புங்க. நாங்க விதைத்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரணும்ப்பா. ஆண்டவரே, ஆத்துமாக்களை அறுத்து அன்று ஆலயத்துல கொண்டு வந்து இந்த களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்க கிருபை செய்யுங்கப்பா. பெரிய ஒரு ரட்சிப்ப, பெரிய ஒரு எழுப்புதலை கிராமத்துல நீங்க கட்டளையிட்டு இருக்கிறீங்க. நன்றி. நாங்க துரிதமாய் செயல்பட்டு அப்பா ஸ்தோத்திர, நெல்மணிகள் வீணாய் போய்விடாது கூடாதபடிக்கு அவைகளை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிற அந்த வேலையை நாங்க செய்ய அப்பா எங்களுக்கு கிருபைதாங்க. சபையாராகிய எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபைதாங்கப்பா. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய சபை ஊழியரை ஆசீர்வதிங்க. அவருடைய துணைவியார் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை கூட இருங்க. ஊழியத்தின் பாதையில பயன்படுத்துங்க. செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. அதே போல சபை மணியும் பிசி மெம்பர், பெண்கள் சங்க தலைவி, வாலிபர் சங்கம் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் இணைந்து ஆண்டவரே இந்த சபையை வளர்ச்சிக்காக பாடுபட கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையை மாத்திரம் பிள்ளைகளுடைய உள்ளத்துல விதைத்திருக்கிறப்பா. இவைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நன்றி நன்றி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.